Hello everyone, welcome back to our channel. Today we are going to see handwriting practice in English. Handwriting practice la நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா how to write points. அதாவது நம்ம ஒன் பை ஒன்னா பாயிண்ட்டை போட்டு நம்ம ஆன்சர் எழுதுவீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டினோட ஆன்சர்ஸை நம்ம எப்படி எழுதணுங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அதுக்கான ரூல்ஸஸ் என்னங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் போடுறப்போ நீங்கள் ஸ்டார் போட்டுக்கலாம், இல்லைன்னா 1 2 3 போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. நம்ம பாயிண்ட் போட்டுட்டு இங்கே புள்ளி வச்சதும் இதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும்னா கேபிட்டல் லெட்டர். இப்போ நம்ம பேராகிராஃப்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 ஃபிங்கர் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ண சொன்னோம் இல்லைங்களா. ஆனால் பாயிண்ட் நம்ம எழுதுகிறப்போ நம்ம 2 ஃபிங்கர் கேப்பில் விட தேவையில்லைங்க. அந்த பாயிண்ட்டை ஒட்டின மாதிரியே நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவில் எப்படி இருக்கணும்னா நம்மளோட லிட்டில் ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு கேப் விட்டுருக்கணுங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம இன்பிட்வீனில் நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணவே கூடாதுங்க. அது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏதாவது இம்பார்ட்டண்ட் வேர்டு இல்லை ஏதாவது ஒன்று நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்ட்டு ஒரு மீன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம அதுக்கு கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதர்வைஸ் நீங்கள் ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எழுதுகிறப்போ மெதுவாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுங்க. நம்ம செகண்ட் லைன் மார்ஜினை ஒட்டின மாதிரியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா, நம்ம கர்சிவ் ரைட்டிங் பழகிட்டோன்னா நம்ம ஆன்சர் எழுதுகிறப்போ எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம எழுத முடியுங்க. அதனால நம்மளுக்கு டைமும் நிறைய சேவ் ஆகும். டைம் சேவ் ஆச்சுன்னு என்ன பண்ணுவோம், நம்ம கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம எழுதியிருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம ரீசெக் பண்ணுறதுக்காக ஈஸியாக நம்மளுக்கு முடியும் இல்லைங்களா. அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, லைன்ஸ் சென்டென்ஸ் இந்த மாதிரி எழுதுறதுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி பேராகிராஃப் எழுதுறதுக்கும் ஒரு ரூல்ஸஸ் இருக்குங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக எழுதுறதுக்கும் ரூல்ஸ் இருக்குங்க. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம எழுதணும்னா நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக வருங்க. சரிங்களா, இப்போ இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லைங்களா, புள்ளி வச்சாச்சு. திருப்பி அடுத்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இதில் வீனஸ் அப்படின்னு கொடுத்துருக்கானுங்களா, இது இம்பார்ட்டண்ட் வேர்டு இல்லைங்களா. ஸோ அதனால தான் நான் கேபிட்டல் லெட்டரை யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த மாதிரி பர்டிகுலரான வேர்டு இம்பார்ட்டண்ட் வேர்டுனா மட்டும்தான் நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் எல்லாமே ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரம் பேசிக்லேருந்து நான் ஹேண்ட் ரைட்டிங் எடுத்துகிட்ருக்கேங்க. ஸ்ட்ரோக்ஸ்லாம் எழுதி அதில் எப்படி எழுதணும், அதே மாதிரி லெட்டர்ஸில் எப்படி எழுதணும், வேர்ட்ஸு சென்டென்ஸ் எல்லாமே நான் தனித்தனியாக எடுத்து அதை வீடியோ போட்டிருக்கேங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ அந்த வீடியோஸ்லாம் ரீகால் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆகுங்க. ஈஸியாக நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ இந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதுகிறப்போ
ஒரு லைன் லீவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதே நீங்கள் அன்ரூலில் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரூல்டு நோட்டில் எழுதிட்டு இருக்கங்காட்டி நான் ஒரு லைன் லீவ் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதுகிறப்போ அதுக்கு பக்கத்துலேயே நம்ம பாயிண்ட்ஸோட ஐக்கான் போட்டுறோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவில் உங்களோட லிட்டில் ஃபிங்கர் அளவுக்கு கேப் விட்டுட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணி எழுதிக்கோங்க. அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்களே வந்து அதே அளவுக்கு நீங்கள் கேப் விட்டு நீங்கள் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுவீங்க. இந்த மாதிரி ரன்னிங் லெட்டர் எழுதிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகுங்க. ஃபாஸ்ட்டாக எழுத முடியும். ஃபாஸ்ட்டாக எழுதுனா உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குங்க. மேக்ஸிமம் இங்க் பென் இல்லை ஜெல் பென் எழுதுங்க. லெட் பென் எழுதுனீங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து அசிங்கமாக இருக்குங்க. அதனால் உங்களோட ப்ரெசன்டேஷனும் வெஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் இங்க் பென் இல்லை ஜெல் பென் இந்த 2 பெனில் எந்த பென் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டும் கிடைக்கும் அண்டு நீட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் நிறையா மார்க்கு ஸ்கோர் பண்ணவும் முடியும். சரிங்களா? அதே மாதிரி எல்லா லெட்டரும் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ஃபாண்ட்டில் தான் நம்ம எழுதணும். அது எப்படிலாம் எழுதணுங்கிறதையும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அதில் போய் பார்த்திங்கன்னா தெரியும் எந்தெந்த லெட்டர் எந்தெந்த ஃபாண்ட்டில் எழுதணும் அப்படிங்கிறத நான் அதில் சொல்லியிருப்பேங்க. டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ எகெயின் ஒரு லைன் லீவ் பண்ணிட்டு 3rd பாயிண்ட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல் ஸ்டாப் இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அடுத்த சென்டென்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி எழுதணுங்க. சரிங்களா? அதே மாதிரி டீக்கு லைன் போடுறது, ஐக்கு ஜேக்கு இதுக்கெல்லாம் புள்ளி வைக்கிறப்போ நம்ம எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேர்டவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் டீக்கு ஐக்கெல்லாம் புள்ளி வைக்கணுங்க. அதுக்கு பிஃபோர் ஒரு வேர்டு எழுதவே நம்ம அதை கம்ப்ளீட்டே பண்ணாமல் அந்த இது பண்ணக்கூடாதுங்க. எந்த வேர்டாக இருந்தாலும் அந்த வேர்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஆஃப்டர் தட் நீங்கள் அதைய புள்ளி வைக்கிறது இல்லை லைன் போடுறதெல்லாம் பண்ணணும். சரிங்களா?
இந்த பேராகிராஃபும் முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க. தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோன்னா ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பார்த்துருக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸில் என்ன டாபிக் பார்த்திங்கன்னா ஹவு டு ரைட் பாயிண்ட்ஸ். நம்ம பாயிண்ட்ஸ் போட்டு ஒரு சில கொஸ்டினோடைய ஆன்சர்ஸ்லாம் நம்ம எழுதுவோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுகிற பேராகிராஃப்க்கு நம்ம எப்படி எழுதணும், அதுக்கான ரூல்ஸஸ் என்னங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாயிண்ட் வந்து நம்ம போடுறப்போ எந்த பாயிண்ட்னு வேணும் நீங்கள் போட்டுக்கலாம். 1 2 3யில் ஸ்டார் போட்டுக்கலாம், இல்லை ஹைஃபன் போட்டுக்கலாம். எது போட்டிங்கனாலும் மார்ஜினை ஒட்டி தான் நம்ம போடணுங்க. இது ஃபர்ஸ்ட் ரூலு. செகண்ட் ரூல் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் போட்டதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பேராகிராஃபை. அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும்னா கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இது தேர்ட் பாயிண்ட்டுங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டுக்கு நடுவுலையும் உங்களோட லிட்டில் ஃபிங்கரோட அளவுக்கு தான் கேப் இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கமாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஆஃப்டர் தட் நீங்கள் ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணணுங்க, கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே பாயிண்ட் வச்சுருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்த வேர்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதில் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இல்லை ஹைலைட் பண்ணி காமிக்கக்கூடிய வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணுங்க, இன் பிட்வீன் சென்டென்ஸில் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் கேபிட்டல் லெட்டர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே கூடாதுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் எழுதிட்டு அடுத்த பாயிண்ட் எழுதுகிறப்போ ஒரு லைன் லீவ் பண்ணி தான் எழுதணுங்க. சப்போஸ் நீங்கள் அன்ரூலில் எழுதுறீங்கன்னா லைட்டாக கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்டுக்கும் அதே ரூல்ஸ் தாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம எழுதுகிறப்பையும் அந்த பாயிண்ட் கம்ப்ளீட் ஆனதும் நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒன் லைன் லீவ் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணுங்க. ஓகேங்களா? அண்டு பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம வந்து இங்க் பென் அண்ட் ஜெல் பென் யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதணுங்க. அப்போ தான் நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரெசன்டேஷனும் நம்மளுக்கு அழகாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து இங்க் பென் ஆர் ஜெல் பென் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லெட் பென்னை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது சும்மா ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஜெல் பென் இல்லை இங்க் பென் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்ட்டு நான் நினைக்கிறேங்க. தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க அண்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீட்டிலேருந்து நெக்ஸ்ட் டாபிக்.